தந்தையாகவும் தாயாகவும் இறைவனை வழிபடும் முறை பக்தியினுடைய உச்சநிலை. நிறைய உயர்ந்த ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. நந்தனார் கதை தெரியுமா உங்களுக்கு? அவரு சிவன் மேல் அளவிட முடியாத பக்தி. சிவனை போய் பார்க்கணும். இப்போ நந்தனார் என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு நாள் உத்தரவு கொடுங்க, நான் போய் சிவனை பார்த்துட்டு வரணும். சரி, இவரு நான் போய் பார்க்கணும்னு உள்ள விடமாட்டேன், ஆனாலும் வெளியில இருந்தாவது பார்த்துட்டு வரேன் அப்படின்னு தவிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு ஓனர் என்ன செய்யறாரு? கடத்தி கொண்டே வருகிறார். அதனால இவரும் அதே தான் சொல்லிட்டே இருப்பாரு. என்ன சொல்லுவாரு? எப்ப கேட்டாலும் நீ சிவனை பார்க்க போலையா அப்படின்னு கேட்டா நாளைக்கு போவேன். ஏன்னா ஓனர் என்ன சொல்லியிருக்காரு? நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. அதனால அவருக்கு பேரே என்ன ஆயிடுச்சு? திருநாளை போவார். நாளைக்கு போகக்கூடிய ஆளுன்னு பேரே மாறிட்டு இது நடக்குது. அப்போ அவன் ஒய்ஃபு கேட்குறா, அவன் தான் தினம் கேட்டுட்டு இருக்கானே, அவனை கொஞ்சம் அனுப்பி வைக்கலாம்ல. ஏன்னு? உனக்கு அவனை பற்றி தெரியாது. அவன் போனால் திரும்ப வரமாட்டான். ஏன்னா அவன் அப்படியே இறைவனோடு போயிடுவான். அவன் ஒரு அமுத கலசம், தங்க முட்டையிடும் வாத்து. அவனை அனுப்புனன்னா தொலைஞ்சது என் நெல்லு விளையாதுங்கிறது. என் நிலம் அவன் சொன்னபடி கேட்கும். அவன் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அவனை அனுப்பிட்டா இங்கே ஆளு கிடையாது. அவன் அப்படியே அந்த அளவு ஹம்பிள்னஸ். சரியா? அப்போ கடைசியில் ஒரு கோவத்தில் அந்த ஓனர் என்ன செஞ்சிருந்தாரு? பெரம்பு வச்சு அடின்னு அடிக்கிறார். சவுக்கை வச்சு அடிக்கிறார். அடிக்கும்போது அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டைன்னா என்னது? ஆண்டவரேன்னு அர்த்தம். என்னை ஆளுபவரேன்னு அர்த்தம். புரியுதா? நம்மை ஆளுகிறவர், அரசனேன்னு அர்த்தம். அரசன்னு சொல்லக்கூடாது. அதனால ஆண்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை ஆளுகின்றவனே. நீங்க என்ன அடிச்சா உங்களுக்கு கை வலிக்கும். பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கான், அவனை விட்டு என்னை அடிக்க சொல்லுங்கன்னு சொல்லி கம்பை அவங்க கையில கொடுத்து அவன் ஆல்ரெடி அடிச்சோன்னா ஓனருக்கு மனசு தாங்கல. சரி விட்டு தொலைன்னு சொல்லி போயிருக்க. கடைசியில் ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன? 40 வேலி நிலம். ஒரு வேலினா என்ன கணக்குன்னு தெரியல. சரி 1 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வச்சுக்கலாம். 40 ஏக்கர் நிலத்தை உழுது நெல்லை விளைச்சு அதை அறுவடை பண்ணி களஞ்சியத்தில் சேர்த்துட்டு நீ எங்கே போகலாம்? நீ கோயிலுக்கு போகலாம். பெர்மிஷன் கிராண்டட். 40 வேலி நிலத்தை என்னைக்கு உழுக வாய்ப்பே இல்லைல்ல. சரி, இவர் என்ன செய்யறாரு? நைட்டில் சிவன்கிட்ட சொல்லி அழுகுறாரு. எப்பா உன்னை பார்க்கணும், என்ன இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களே, என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தரையோடு தரையா விழுந்து அழுகுறாரு. இறைவனுக்கு அவர் மேல இறக்கம் வருது. மறுநாள் காலையில ஓனர்கிட்ட அவருடைய அசிஸ்டன்ட் ஓடி வருவார். ஓடி வந்து, ஐயா வந்து பாருங்க அப்படின்னு. என்னன்னு பார்த்தா 40 வேலி நிலமும் 40 ஏக்கர் நிலமும் விளைந்து அப்படியே முத்தி கதிர் முத்தி சாஞ்சு கிடக்கும். உடனே எப்படி இது சாத்தியம்? நேற்று நைட்ல ஒண்ணுமே இல்லை, பொட்டல் கடை இருந்தது. இன்னைக்கு பார்த்தா 40 வேலி நிலமும் இன்னும் செஞ்சிருக்குது. அப்படியே விளைஞ்சு கதிராய் அவ்வளோ விளைச்சல் படுத்து கிடக்குது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் தேடி வராங்க. இவருக்கு ஓனருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவருக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறாரு, அவ்வளோ விளைஞ்சு கிடக்கும். அப்பதான் அந்த பாட்டு, என்ன பண்ணல்லவா என் தாயும் அல்லவா, அந்த பாட்டு கேளுங்க, கண்ணீர் வரும். இதுதான் பக்தி. இறைவனை தாயாகவும் தந்தையாகவும் அப்படியே நினைச்சு அந்த பக்தியில உருகிறது. இறைவனை அன்பு செய்தல், இறைவனை நேசித்தல் தான் என்னது? பக்தி. எப்ப நேசம் வருதோ அப்போ உங்ககிட்ட என்ன வரும்? இரு மனங்கள், இரு காதலர்கள் ஒன்றிணையும் போது தே பிகம் ஒன். ஈருடல் ஓர் உயிர். அவங்க 2 பேருடைய ஆறாவும் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னா, சரி ஆறா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும்ல ஆறா, புரியுதா? ஆறா எப்படி இருக்கும்? தலைகீழ இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்தா எப்படி வரும்? சரி இப்படி ஆயிரும். இதை அழிச்சுட்டா என்னவாகும்? ஹார்டின் மாதிரி ஆயிரும்ல. பேசிக் புக்ல மாஸ்டர் எழுதியிருப்பார். எப்படி இருக்கும்னா, ஒன்றிணைந்த காதலர்களின் உடல், இதுதான் ஈருடல் ஓர் உயிர். அவங்களுடைய உயிர் உடல் ரெண்டும் என்னவா மாறிடும்? ஒன்றாக மாறிவிடும். சரி, இதுதான் யூனியன். அப்போ மிக தீவிரமான உயர்ந்த அன்பு இருக்கும்போது நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடன் ஒன்றாகி விடுவோம். சரியா? அதுதான் புறநானூறுல பாட்டு இருக்கு. நம்ம தண்ணி மாதிரி, இறைவன் மண்ணு மாதிரி. நாம் அதுல விழுந்தோம்னா, அது கூட சேர்ந்தோம்னா அதுவாகவே மாறி விடுதல். தட் இஸ் யூனியன்.
இறைவன் மேல் காதலாகி கசிந்து உருகி அப்படியே உருகுறது. அபிராமி பட்டர் அப்படியே கண்ணை மூடி தியானத்துல உட்கார்ந்துருக்காரு. என்ன வழிபாடு? அம்மன் வழிபாடு. ஸோ மேட்டர் உருகி அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. அம்மன் கண்ணுக்கு தெரியுது, ஆடிட்டே இருக்கிறாரு. அந்த பக்கம் அரசர் வர்றாரு. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவரு தன்னை மறந்து இறைவனோடு ஒன்றி இருக்காரு. அப்போ கேட்கும்போது, ஏய் நான் வந்திருக்கேன், இவன் எந்திக்கலையே அப்படின்னா இவனை தண்டிக்கணும். என்ன செய்யணும்? உன்னை பக்கத்தில் உள்ளவன் சொல்றான், இன்னைக்கு என்ன நாள்னு கேளுங்க, அன்னைக்கு அமாவாசை. இவரு அப்படியே ஒளியில யாரை பார்க்குறாரு? அபிராமி பட்டர் தாயை அப்படியே ஒளியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜில்லு ஜில்லுன்னு இருக்கிறா. என்ன அரசன் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறை பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரு கண் முழிச்சு பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க, டே அரசர் வந்தாரு எந்திக்காம நீ பாட்டுக்கு அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருந்த, என்ன இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டாரு. நிறை முழு நிலவு பௌர்ணமின்னு சொல்லிவிட்ட, இன்னைக்கு அமாவாசைடா அப்படின்னு கீழே இதை போட்டு தீயை போட்டுட்டு தூக்கி மேலே ஏத்திட்டான். கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்குறான். தீ எரியுது. அப்பதான் அந்த பாட்டு சொல்லடி அபிராமின்னு ஒரு பாட்டு. ஆதிபராசக்தி படம் பார்த்தீங்களா? சொல்லடி அபிராமி வானில் மதி வருமோ எனக்கு நிழல் தருமோன்னு பாட்டு வரும். சரி, பாடும்போது அம்மன் காட்சி கொடுத்துறா. உடனே தன்னுடைய கம்மலை தூக்கி வெளியே வீசுறா. அன்னைக்கு நிலா வருது. சரி, இறைவனோடு குழந்தையா மாறும்போது இறைவன் தாயாக வந்தாக வேண்டிய கட்டாயமே இருக்கு. எப்பொழுது பக்தன் இறைவனுடைய குழந்தையாக மாறுகிறானோ, குழந்தைதான் நம்ம, அதை உணர்கிறானோ, அப்போ இறைவன் நம்மிடம் தாயாகவோ தந்தையாகவோ வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. வாய்ப்பே இல்லை, வராம இருக்கவே முடியாது. ஸோ இதுதான் பக்தி யோகா. கண்ணை அப்பிய நாயனர், இதை மாதிரி நிறைய சொல்லலாம். அப்போ பக்தியின் மூலமாக இறைவனை உணர்தல், இறைவனோடு இணைதல் என்னது? பக்தி யோகா. கண்ணுக்கு தெரியாத இறைவன் மேல் வைத்திருப்பது பக்தி.